இன்று உலகத்தில் நடைபெற்ற முக்கியமான விடயங்கள் தொடர்பாக நாம் பார்க்க இருக்கின்றோம். கட்டுக்கடங்காத கலிபோர்னியாவிலே காட்டுத்தீ பரவி இருக்கிறது. இது பெரும் சிரமத்தை அங்குள்ள மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அமெரிக்காவின் வடக்கு கலிபோர்னியா மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ பற்றி எரிந்து வருவதால் இதுவரையில் 1,42,000 ஹெக்டேர் நிலப்பரப்பு தீயில் எரிந்து கருகியிருக்கிறது. நிலையில் மீட்பு படையினர், தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகின்றார்கள். மேலும் சிகாகோ நகருக்கு அருகில் உள்ள மலை பிரதேசத்தை காட்டுத்தீ நெருங்கியுள்ள நிலையில் அங்கிருந்து 4,000 பேர் வரை அவசரமாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். அத்தோடு காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணியிலே 3,700க்கும் மேற்பட்ட தீயணைப்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றார்கள். தீயணைக்கும் பணியில் 16க்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டர்களும் விமானங்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்காவிலே இந்த கோடை காலத்தில் காட்டுத்தீ பரவி இருப்பதனால் பெரும் இழப்புகள் அங்கு ஏற்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 1,42,000 ஹெக்டேர் நிலப்பரப்பு தீயில் எரிந்து நாசமாகி உள்ளதாக அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்து நாம் சீனா பக்கம் பார்த்தோமானால் தாய்வானில் சர்வதேச மாநாடு ஒன்று நடைபெற இருக்கிறது. 25க்கும் மேற்பட்ட நாடுகள் கலந்து கொள்ள இருக்கின்றன. 6 நாடுகளுக்கு சீனா இப்பொழுது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஏனெனில் சீனா தாய்வானை தன்னுடைய பிராந்தியம் என்று உரிமை கோரி வருகிறது. தொடர்ந்து சீனாவுக்கும் தாய்வானுக்கும் இடையில் நெருக்கடி நிலைமை காணப்படுகிறது. சீனா தாய்வானை பிடித்து விடுமா என்கின்ற ஒரு பெரும் சிக்கல் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. சர்வதேச உச்சி மாநாடு ஒன்று தாய்வானில் அடுத்த வாரம் நடைபெற இருக்கின்ற சூழ்நிலையில் சீனா இவ்வாறான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. இதற்கிடையிலே பொலிவியா, கொலம்பியா, ஸ்லோவேக்கியா உட்பட 6 நாடுகளுக்கு சீனா கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறது. அந்த கடிதத்திலே தாய்வான் மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சீனா தரப்பிலே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அந்த மாநாட்டில் அந்த நாடுகள் கலந்து கொள்ளுமா இல்லையா என்பது தொடர்பாக கருத்துக்கள் இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்கின்றன. இன்னும் தெளிவான கருத்துக்கள் வெளிவரவில்லை. சீனாவின் கட்டுப்பாட்டில் இருந்த தாய்வான் 1949ஆம் ஆண்டு தனி நாடாக பிரிந்தது. ஆனால் தாய்வானை தனது நாட்டின் ஒரு அங்கமாகவே தற்பொழுதும் சீனா கருதி வருகிறது. இதுதான் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே மிக பெரும் ஒரு போர் பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனெனில் தாய்வானை சீனா பிடிக்க முற்பட்டால் அல்லது அங்கு இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள முற்பட்டால் அமெரிக்கா நேரடியாக தலையிடும் என்று பல சமிக்ஞைகளை அமெரிக்கா விட்டிருக்கிறது. தாய்வான் எல்லையில் போர்க்கப்பல்களை அனுப்பி சீனா பதட்டத்தை ஏற்படுத்துகிறது. மேலும் வேறெந்த நாடுகளும் தாய்வானுடன் அதிகாரப்பூர்வ உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது எனவும் சீனா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த நிலையில் தாய்வானில் நடைபெறவுள்ள சர்வதேச உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள பொலிவியா உட்பட 6 நாடுகளுக்கு சீனா எச்சரிக்கை விடுத்திருப்பது ஒரு பெரும் பிரச்சனையை உலக நாடுகள் மத்தியில் ஏற்படுத்தி இருப்பதை நாம் அவதானிக்கலாம். அடுத்து அமெரிக்கா பக்கம் பார்ப்போமானால் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் 2024 தற்பொழுதுதான் சூடு பிடித்திருக்கிறது. கமலா ஹாரிஸ் முன்னணியில் இருக்கிறார் என்றே கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. ட்ரம்பின் வாக்கு வங்கி சரிந்து விடுமா என்ற கேள்வி எழுகிறது. அண்மையில் ட்ரம்ப் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் என்னவெனில் கமலா ஹாரிஸினுடைய பேரையே உச்சரிக்க முடியவில்லை என்று. இது இனவாத கருத்து என்று தற்பொழுது அமெரிக்க பத்திரிகைகளால் வர்ணிக்கப்பட்டிருக்கின்றன. என்ன காரணம் எனில் இப்பொழுது அவர் ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் அல்லது வேறு ஏதாவது சொற்களை பாவிக்காமல் பேரை உச்சரிக்க முடியாமல் இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது என்று சூசகமாக ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இதுதான் இப்பொழுது பெரும் சர்ச்சையாக இருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் 100 நாட்கள் தான் இருக்கின்றன. இந்த நிலையில் ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கியுள்ள தற்பொழுது துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு அதிகரித்து வருவதாகவே புள்ளி விபரங்கள் சொல்கின்றன. இதனால் முன்னாள் ஜனாதிபதியும் குடியரசுக் கட்சி ஜனாதிபதி வேட்பாளருமான டொனால்ட் ட்ரம்பின் ஆதரவாளர்கள் கவலைப்படுகின்றார்கள். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் கமலா ஹாரிஸ் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோருக்கு இடையிலான காரசாரமான விவாதம் தேர்தல் களத்தில் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. ஆரம்பத்திலே ட்ரம்ப் யோசித்தார் ஜோ பைடனை இலகுவாக சரித்து விடலாம் என்று ட்ரம்ப் யோசித்தார். ஆனால் திடீரென்று கமலா ஹாரிஸை ஜனாதிபதி வேட்பாளராக ஜோ பைடனுடைய கட்சி முன்னிறுத்தியதுடன் இது அப்படியே தலைகளாக மாறியிருக்கிறது.
அவரது கட்சியும் முழு ஆதரவு அளித்து கமலா ஹாரிஸை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவித்து அதற்கான பிரச்சாரங்களை தற்பொழுது மேற்கொண்டு வருகின்றன. அது மட்டுமில்ல, ஒரே ஒரு வாரத்திற்குள் $200 மில்லியன் நிதியை கமலா ஹாரிஸ் திரட்டியிருக்கின்றார். கடந்த 20ஆம் தேதி தான் அவர் அறிவிக்கப்பட்டார். அன்று முதல் ஒரு வார காலத்துக்குள் அவர் தனது பிரச்சாரம் மூலம் $200 மில்லியன் கட்சி நிதியாக திரட்டியிருக்கின்றார். இதில் நிதி அளித்தவர்களில் 66% பேர் முதல் முறையாக நன்கொடை அளித்தவர்கள் என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் கமலா ஹாரிஸ் பிரச்சார அணியிலே 1,70,000 புதிய தன்னார்வலர்களை இணைத்திருக்கிறார். இதுதான் கமலா ஹாரிஸ் மீதான ட்ரம்பின் கடுமையான கோபத்துக்கு காரணமாக இருக்கிறது. ட்ரம்ப் எப்பொழுதும் எடுத்தறிந்து பேசக்கூடியவர். ட்ரம்ப் இப்பொழுது கமலா ஹாரிஸ் மீது கோபப்பட்டிருக்கின்றார். கமலா ஹாரிஸ் தேர்தலை சந்திப்பதற்கான தேர்தல் நிதியும் பெருமளவு திரண்டிருப்பது அவரது ஆதரவு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறது. ஜோ பைடன் தேர்தல் வேட்பாளராக இருந்தவரை ட்ரம்புக்கு இருந்த மக்களின் ஆதரவு நிலைப்பாடு அதிகமாக இருந்தது. தற்பொழுது அது சரிய தொடங்கி இருப்பதாக அமெரிக்காவினுடைய பத்திரிகைகளின் கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. அமெரிக்காவின் முன்னணி ஊடகவியலாளரான வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் கருத்து கணிப்பு முடிவில் மக்கள் ஆதரவில் கமலா ஹாரிஸ் 49%, ட்ரம்ப் 47% பதிவாகி இருக்கிறது. இது ட்ரம்புக்கு மிக பெரும் அடியாக இருக்கிறது. மற்றொரு முன்னணி ஊடகம் நியூயார்க் டைம்ஸ் கருத்து கணிப்பு முடிவில் ஜோ பைடன் கருப்பின வாக்காளர்களின் 59% வாக்குகளை மட்டுமே பெறுவார் என தெரிவித்திருந்தது ஏற்கனவே. தற்பொழுது ஜனாதிபதி வேட்பாளர் மாற்றத்துக்கு பிறகு கமலா ஹாரிஸ் 69% வாக்குகளை பெறுவார் என்று கணித்திருக்கிறது. இந்த முடிவுகளின் அடிப்படையில் அமெரிக்காவில் ட்ரம்பின் வாக்கு சதவீதம் சரிவை நோக்கி நகர்வதால் அது ட்ரம்பினுடைய ஆதரவாளர்கள் ட்ரம்பையும் அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது. அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர் கமலா ஹாரிஸ் பேசியதை போன்று செயற்கை நுண்ணறிவால் ஏஐயில் தயாரிக்கப்பட்ட போலி வீடியோவை டெஸ்லா நிறுவனர் பகிர்ந்துள்ளமை பெரும் சர்ச்சையை தற்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதியும் குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளருமான டொனால்டு ட்ரம்புக்கு அவர் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார். டெஸ்லா நிறுவனர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார் எலன் மஸ்க். தற்பொழுது தனது ஆதரவை தெரிவித்து வருகின்ற எலன் மஸ்க் தனது எக்ஸ் தள பக்கத்திலே கமலா ஹாரிஸ் பேசியதாக போலியான காணொளி ஒன்றை 2 தினங்களுக்கு முன்பு பதிவிட்டு இது நல்லா இருக்குது, இது அற்புதமாக இருக்குது என்று எழுதியிருந்தார். கமலா ஹாரிஸின் குரல் போலவே செயற்கை நுண்ணறிவால் மாற்றம் செய்யப்பட்ட குரல் பதிவை கொண்ட அந்த காணொளியில் ட்ரம்புடன் நடந்த விவாதத்தில் ஜோ பைடனின் முதுமை அம்பலப்படுத்தப்பட்டதால் குடியரசுக் கட்சியின் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் ஆகிய நான் தேர்தல் நிற்கின்றேன் என கமலா ஹாரிஸ் கூறுவது போல அந்த காணொளி இருக்கிறது. அதை இப்பொழுது பகிர முடியாது, ஏனெனில் யூடியூப் பல கட்டுப்பாடுகளை வைத்திருப்பதனால் அந்த காணொலியை இப்பொழுது பகிர முடியாமல் இருக்கிறது. அதை நீங்கள் எக்ஸ் தளத்தில் போய் பார்க்கலாம். இவருடைய டெஸ்லா நிறுவனருடைய எலன் மஸ்கனுடைய எக்ஸ் தளத்தில் நீங்கள் போய் பார்க்கலாம். கமலா ஹாரிஸ் ஆகிய நான் தேர்தல் நிற்கின்றேன் என அவர் கூறுவது போல இந்த காணொலி வந்திருக்கிறது. மேலும் 59 வயதான கமலா ஹாரிஸை பன்முகத்தன்மையின் கூலி என்றும் அவர் ஒரு பெண் மற்றும் கருப்பினத்தை சேர்ந்தவர் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கமலா ஹாரிஸுக்கு முதல் விடயமாக நாட்டை வழி நடத்த தெரியாதென அவரே சொல்வது போல போலியாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து கமலா ஹாரிஸ் தரப்பில் கொடுக்கப்பட்ட விளக்கத்திலே அமெரிக்க மக்களுக்கு துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் வழங்கும் உண்மையான சுதந்திரம், வாய்ப்புகள் மற்றும் பாதுகாப்பு மட்டுமே தேவைப்படும் என நம்புகின்றோம். எலன் மஸ்க், ட்ரம்ப் வழங்கும் போலியான சித்தரிக்கப்பட்ட பொய்கள் அவர்களுக்கு வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு பெரும் சர்ச்சையை தற்பொழுது அமெரிக்க தேர்தல் களத்திலே ஏற்படுத்தி இருக்கிறது. இனி நாம் காசா பற்றி பார்ப்போமானால், காசா மீது இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது. காசாவிலிருந்து உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் பொதுமக்களை எச்சரித்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கை விடுத்துக் கொண்டே இருக்கிறது. தொடர்ந்தும் இஸ்ரேல் ராணுவம் கொன்று கொண்டிருக்கிறது. தெற்கு கான்யூனிஸ் நகர் பகுதியிலிருந்து கடந்த 4 நாட்களில் மட்டும் 1,82,000க்கும் அதிகமான பாலஸ்தீனர்கள் அங்கிருந்து வெளியேறி இருக்கின்றார்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபை சொல்கிறது. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் போராளிகளுக்கு இடையிலான போர் கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் திகதி ஆரம்பித்து இன்று 9 மாதங்களை கடந்துள்ள நீடித்துள்ள நிலையில் காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் தொடர்ந்தும் தீவிரப்படுத்தி வருகிறது. ஒவ்வொரு நாளும் கொன்று குவித்து வருகிறது. காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் இதுவரை 15,000க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் உட்பட 40,000க்கும் அதிகமான பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் கொல்லப்பட்டவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. 90,000க்கு
91,000க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் எங்கே போவார்கள் என்கின்ற ஒரு பெரும் சிக்கல் நிலைமை அங்கு காணப்படுகிறது. லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இஸ்ரேலை தற்பொழுது ஈரான் எச்சரித்திருக்கிறது. ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லாவும், ஜமலிருந்து ஹவுதிகளும் அவ்வப்பொழுது இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தி வருகின்றார்கள். பலஸ்தீனத்துடனான இந்த போர் மொத்த மத்திய கிழக்குக்கு எதிரான போராக மாறும் வாய்ப்புகள் தென்பட தொடங்கியுள்ளதால் உலக அரசியலில் இது ஒரு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் விடாப்பிடியாக எவ்வாறாவது காசாவை அழித்தொழிக்க வேண்டும், ஜெமனை அழித்தொழிக்க வேண்டும், ஈரானை அழித்தொழிக்க வேண்டும் என்கின்ற மனநிலையில் இருக்கின்றார்கள். ஆகவே மத்திய கிழக்கில் போர் பதட்டம் இப்பொழுது முடிந்த பாடாக தெரியவில்லை. போரை நிறுத்த ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் அமெரிக்கா நாடுகளின் முயற்சிகள் எதுவும் தற்போது வரை பலனளிக்கவில்லை. ஒரு புறம் போரை நிறுத்தவும், மறுபுறம் இஸ்ரேலுக்கு நிதி வழங்கியும் வருகிறது அமெரிக்கா. தற்போது நடந்துள்ள ஹிஸ்புல்லா தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அமெரிக்க துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ், இஸ்ரேலின் பாதுகாப்பை இரும்பு கரம் கொண்டு உறுதி செய்வோம் என்றும் தெரிவித்திருக்கின்றார். இப்பொழுது அமெரிக்க தேர்தல் நடைபெற இருக்கின்ற சூழ்நிலையில் இவ்வாறான வாக்குறுதிகள் தொடர்ந்தும் இடம்பெறும் என்பது மாற்று கருத்தில்லை.